நெக்ஸ்ட் எல்லாரோட தைரியத்தையும் சோதிக்கிற மாதிரி பிக் பாஸ் நல்ல வேலை பார்த்தாரு. யார் அந்த பையன்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. ஒரு பவுலில் வந்து நிறைய சீட் இருக்கும், அதை எடுத்து அதுக்கு ரிலேட்டடான பர்சனை சொல்லணும்னு சொன்னாங்க. அரூரா எடுத்தாங்க. இவங்க வந்து ஃபைட் ஏதாவது நடந்தால் அங்கே வந்து ஒரு காக்கா கூட்டம் மாதிரி அசம்பிள் ஆயிடுவாங்கன்னு. அதுக்கு பாரு, திவாகர், கலை சொன்னாங்க. ஏன் அவங்க வந்து சபரி, எஃப்ஜே, கனி கூட சொல்லியிருக்கலாம். உள்ள நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அப்புறம் கலை நல்லா வெளியே இருக்கும், ஆனால் விஷ பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வினோத் சொன்னாங்க. வினோத் எடுத்தாங்க. அது ஐத்தான், செத்தான். ஐத்தான் வந்து கனியா, செத்தான் வந்து கலை. இதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கேம் ஸ்டார்டிங்ல இவங்கள நம்ம சொன்னா நம்ம அவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அந்த வேர்டுக்கு ஆப்டான பர்சனே யாருமே சொல்லாத மாதிரி இருந்துச்சு. கமருதீன் வந்து மேல்மாடி காலின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு திவாகரையும் பாருவையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய ஆப்டான பேர் அங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க. திவாகருக்கு வந்து முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, முதுகுல தான் குத்துவாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து வினோத்தையும் பிரவீனையும் சொன்னாங்க. ஆமா, வினோத் பண்றது அப்படிதான் இருக்கும். சில விஷயம்லாம் பின்னாடி போய் பண்ணிட்டு இருப்பாரு. கனிக்கு வந்து வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு போய் பார்வை சொல்லியிருந்தாங்க. பார்வை ஓவரால் அவங்களுக்கு கொடுக்குற ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, பண்றேன் பண்ண மாட்டேன்னு டைரக்டா சொல்லிடுவாங்க. ரெண்டாவது பேர் வந்து திவாகர் சொல்லியிருந்தாங்க. அவருமே அப்படிதான், ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டாரு.